ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யூனிட் 5 ரைடோட கிளாஸ் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளுடைய கிளாஸில் ஸ்கூல் புக்கும் 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன லெசன் யூனிட் 5 ரிலேட்டடாக இருக்கோ அதுவும் கவர் பண்ணணும். அதே சமயத்தில் யூனிட் 5 ரீசெண்டாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின், லாஸ்ட் இயர் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டாக எங்கெங்கெல்லாம் எந்த ஏரியாவில் கவர் பண்ணியிருக்காங்க அவுட் சோர்ஸில் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிலேட்டடான அத்தனை கொஷினும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது இல்லாமல் அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் அவுட் சோர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவிலேயே மிங்கிள் பண்ணி நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸ்கூல் புக்கும் இருக்கும், நமக்கு அவுட் சோர்ஸ்க்கு தேவையான இதுவும் ப்ரீவியஸ் கொஷின் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நீங்கள் 2 டைம் நல்ல வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் எடுத்துக்க பழகுங்க. நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா அப்படின்னா நமக்கு மறக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறது தான் பெட்டர். இல்லை எனக்கு கொஞ்சம் நான் எல்லாமே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2-3 டைம் வீடியோவை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படிங்கிறதான் அர்த்தம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ், அந்த முக்கியமான இயர்ஸ், நேம் அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மறுபடியும் அந்த ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிறது எனக்கு மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு 1 வீக் கழித்து திரும்ப ஒரு டைம் நீங்கள் வீடியோ போட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு 1.5x ஸ்பீடில் கூட வச்சு ஒன்ஸ் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிறது என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது. ஒரு 2-3 டைம், ஒரு 3 வாரத்துக்குள்ளே ஒரு 2-3 டைம் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக என்றைக்குமே மறக்காது. சரிங்களா? ஒரு வாரத்துக்குள்ளே அடுத்து இன்னொரு டைம் கேட்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் பிரேக் விட்டு ஒரு 147 அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாள், 4th நாள், 7th டே அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை கேட்டு. அந்த கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்தையும் எழுதுறதுக்கு அது நீங்கள் திரும்ப புக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இந்த பார்ட் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி பற்றி தான் இருக்க போகுது. ஆல்ரெடி மேம் இந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க எடுக்கிறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துட்றேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக பின்தொடர்ந்து மட்டும் வாங்க. சரிங்களா? ஓகே. வரி: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் அங்கேயும் போய் சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா துறைகள்லையுமே திருவள்ளுவரோட இதெல்லாம் இருக்குது. எல்லா பக்கமே எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுக்குமே திருவள்ளுவர் கருத்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதுக்கு என்ன இந்த மாதிரி ஜிஎஸ் டாப்பிக்கில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னா அந்த வரியை பற்றி தான் சொல்கிறாரு. வரி வாங்குறாங்களே கவர்மெண்ட்டு, இது கவர்மெண்ட்டுக்கு சொன்ன திருக்குறள் தான். அந்த வரி வாங்கிறது மட்டும் சரியில்லை. அந்த வரியை வாங்கினோன்னே என்ன பண்ணணும், இயற்றலும் அந்த வரியை பற்றின ஒரு டீட்டெயில்டான இதெல்லாமே பிளான் பண்ணணும். இயற்றலும் அந்த வரியை கலெக்ட் பண்ணணும். ஈட்டலும் காத்தலும் அந்த வரி கலெக்ட் பண்ண வரியை அவங்க காத்து, அதாவது அதை பாதுகாப்பாக வச்சு, அந்த பாதுகாப்பாக வச்சதை காத்த வகுத்தலும் வல்லதரசு அதை தனித்தனியாக பிரிக்கணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன செலவு பண்ணலாம், இந்த வரியை எவ்வளோ செலவு பண்ணலாம், அதை எவ்வளவு பெண்டிங் சேமித்து வைக்கலாம், அந்த மாதிரி எந்தெந்த துறைக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில் வகுக்கணும். அதை பிரிக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசு அப்படிங்கிற மாதிரி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு திருவள்ளுவர். சரிங்களா? ஓகே. அடுத்தது இது ஒரு காளிதாஸ் அவர்கள் எழுதின ஒரு இதுதான். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி பெற்று அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா காளிதாஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் எந்த பாயிண்ட்டையும் விட மாட்டேன். அதே மாதிரி அவுட் சோர்ஸில் ப்ரீவியஸ் கொஷின் ரிலேட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதையும் நான் விட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அவுட் சோர்ஸில் இப்போ சங்கர் கணேஷ் அவர்களுடைய புக்கே இருக்குது. அடுத்தது பாசிவா அவர்களுடைய புக்கும் 3rd எடிஷன் நான் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5க்காக நான் வாங்கி வச்சுருக்கேன்.
அப்போ அதுலேருந்து 2லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த புக்கை A to Zலாம் வந்து ஸ்கூல் புக்கு மாதிரி எந்த பாயிண்ட்டும் விடாமையெல்லாம் நம்ம எடுக்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. சரிங்களா? நம்மளும் வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. எப்படி தருகிறது? மழையா தருது இல்லையா? சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி பெற்று அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா காளிதாஸ். சரிங்களா? ஓகே. இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஆமாம், கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட வரி வாங்கிட்டு அதை வந்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஏன்னா என்ன சொல்கிறது, அதை சொன்னவர் யார் அப்படின்னா காளிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே. சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சி ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி பெற்று அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காளிதாஸ். இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை, ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் ஒரு காளியம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கும்பிடுவீங்க? நீங்கள் இதுவரை கும்பிட்ருக்க மாட்டீங்க, இனிமேல் எப்படி கும்பிடணும்? அப்போ சூரியன் வந்து மழையாக கொடுக்குதில்ல, நம்மக்கிட்ட உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருதில்ல, அந்த மாதிரி மன்னன் வந்து தன் குடிமக்களிடம் வாங்குகிற வரியை அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்யணும். அப்போ தான் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம காளியம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டது உண்டா? அந்த மாதிரி இதுவரை கும்பிட்டதில்லை. அது காளிதாஸ் அவர்கள் வந்து அப்படி போய் கும்பிட்டுருக்காராமா. அவர் ஒரு வித்தியாசமான ஆள் தானே. சரி, ஓகே. அப்போ காளியம்மன் கோவிலில் போய் தாஸ் என்னன்னு சாமி கும்பிட்டாராமா, சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி பெற்று அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போய் காளியம்மன் கோவிலில் போய் தாஸ் சாமி கும்பிட்டுருக்காராமா. நான் இந்த ஷார்ட்கட் எந்த விதத்துலையும் பொருந்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இப்படி சொன்னதா, அப்போ காளியம்மன் கோவில் தாசு சாமி கும்பிட்டாருன்னு ஏதோ சொன்னாங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரி வந்து வரி விதிப்புங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 6th புக்கில் இருக்க லெசன்ஸ் என்னென்ன கவர் ஆகுதோ அதுவும் 7th புக்கில் இருக்க 2 லெசன் ஏதோ கவர் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி 1 by 1 நம்ம கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இது வந்து 7th புக் லெசனாக இருந்தால் இருக்கலாம். நான் நோட்டில் எழுதிட்டதுனால எனக்கு எந்த லெசன் தெரியல. நான் ப்ராப்பராக 1 by 1 நான் நோட்டில் எது தேவையோ அதை வந்து நான் எடுத்து எழுதிட்டே வந்துட்டுருக்கறனால இது எந்த லெசன்னு நான் மென்ஷன் பண்ணல. சில விஷயங்கள் உள்ளேயே வந்து அவுட் சோர்ஸும் உள்ளே ஆட் ஆகியிருக்கும், இல்லைன்னா தனியாக வரும். நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரி விதிப்புன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்டால் விதிக்கப்படும் வரி தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது பேராசிரியர் சேலிக்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். அப்படிங்களா? சரிங்க மன்னா, அதான் சேலிக்மன். சரிங்களா? நமக்கு தெரியலைங்க வரி அப்படிங்கிறது எங்கே செலுத்துறது, நம்ம கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, கொடுக்காம வீட்லேயே வச்சுக்கலாமா நமக்கு தெரியல. ஆனால் நம்ம பேராசிரியர் சேலிக்மன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் வரி செலுத்துகிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டுக்காக, எல்லாமே நினைவில் நிறுத்திக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேனே தவிர்த்து வேறு எந்த காரணத்துக்காகவும் நான் சொல்லலை. சரிங்களா? ஓகே. நமக்கு மைண்டில் நிற்கணும், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே. பேராசிரியர் சேலிக்மன் அவர்களுடைய கூற்று என்ன, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இந்த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி சைடில் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்களும் நான் சொல்கிறேன்னு இல்லையோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேராசிரியர் சேலிக்மன் அவர்களுடைய கூற்று என்ன, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். அப்படிங்களா? சரிங்க மன்னா, அதான் பேராசிரியர் சேலிக்மன். சரிங்களா? அடுத்த பேஜ் போகலாங்களா? சரி, ஓகே. அந்த வரியை வந்து எல்லாமே கட்டாய பங்களிப்பு, அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னு பேராசிரியர் சேலிக்மன் சொன்னாங்க. அந்த வரி நம்ம கொடுக்குறோம்ல, அதில் எங்கே தான் போகுது? வரின்னு வாங்குறாங்க, அதை கொண்டு போய் எங்கே தான் வைப்பாங்க அப்படின்னா அரசு கருவூலத்தில் தான் கொண்டு போய் வைப்பாங்க. சரிங்களா? அந்த நம்ம கொடுக்குற வரி வந்து எங்கே போகுது, இது ரொம்ப முக்கியம், அரசு கருவூலத்துக்கு தான் போகுது. சரிங்களா? ஓகே. நம்ம ஆடம்பரமான
இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சுட்டு இருப்போமே, அவர் யார்? ஆடம் ஸ்மித்து. ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காரு? 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்டை சொன்னவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்டை சொன்னவர் யார்? ஆடம் ஸ்மித். ஏன் அவர் 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்டை சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆடா இம் இஸ் ஆடம்ஸ். மித்தை விட்டுருங்க. மித்தாவே இருக்கட்டும். ஆடா இம் இஸ் ஆடம்ஸ் மித். நீங்கள் எழுதும்போது ஆடம்ஸ் மித் அப்படி தானே எழுதுறீங்க. அப்போ அதில் 4 எழுத்து இருக்கா? அப்போ ஆடம் ஸ்மித் 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. என்னென்ன வகை வரி விதிப்பு கோட்பாட்டை சொல்லியிருக்காரு? சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆடம்பரமாக அவர் இருந்தாருன்னு மட்டும் சொன்னமல்ல. அப்படின்னா அவர் எப்படி ஆடம்பரமாக எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அவர் என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாரு? 4 விதமான கோட்பாட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. 4 விதமான கோட்பாட்டை அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படின்னு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணுன்னு ஒரு கோட்பாடு வச்சுருந்துருக்காரு. 2வது எதுலேயுமே உறுதியாக இருக்கணும்னு கோட்பாடு வச்சுருந்துருக்காரு. அப்புறம் வசதியாகவே எப்போவுமே இருக்கணும், அதான் ஆடம்பரமாக இருக்கணும்னு. ஞாபகம் வந்துடுதா? எப்படி இருந்தாலும் நம்ம சிக்கனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான கொள்கை வச்சுருந்ததுனால தான், கோட்பாடு வச்சுருந்ததுனால தான் அவர் இன்னும் ஆடம்பரமாகவே இருக்கார். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? இன்னும் ஆடம்பரமாக இருக்காரான்னு கேட்டால் எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான். ஆடம் ஸ்மித் அப்படின்னாலே நமக்கு ஆடம்பரம் தான் ஞாபகம் வரும். ஆடா இம் இஸ் 4 எழுத்து ஃபஸ்ட் எழுதிட்டு அப்புறம் தான் மித் எழுதுவோம். அப்போ அவர் 4 விதமான வரி விதிப்பு கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. என்னென்ன வரி விதிப்பு கோட்பாட்டை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சமத்துவ விதி, அடுத்தது உறுதிப்பாட்டு விதி, அடுத்தது வசதி விதி, அப்புறம் சிக்கன விதி. ஓகே, இது ஒன்று என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, ஓகே. சமத்துவ விதி அப்படின்னா என்ன? ஆடம் ஸ்மித் சொன்ன 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்டில் முதல் வரி விதிப்பு கோட்பாடு என்னது? சமத்துவ விதி. ஆல் சேம் வரி. யாருக்கும் இது நான் என்னோடய ஷார்ட்கட்டுக்காக நான் எழுதியிருக்கேன். சமத்துவ விதினா ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான விதி. அப்படி கொடுக்கறது தவறு. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே சமமான இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரி சொன்னீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் சமமான வரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் அதே வரி, ஒருத்தர் 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் அதே வரி. இப்போ நீங்கள் 20 ரூபா கட்டணும். இந்த வரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சமமான வரி. எல்லோரும் ஒரு 20 ரூபா கட்டணும் அப்படின்னா, 100 ரூபா சம்பாதிக்கிறவனும் 20 ரூபா கட்டணும். அப்போ 1000 ரூபா சம்பாதிக்கிறவனும் 20 ரூபா கட்டணும். அப்போ அப்படி இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நம்ம ஆடம் ஸ்மித்து. எதில் சொல்லியிருக்காருன்னா சமத்துவ விதியில் சொல்லியிருக்காரு. இது தெரிஞ்சுக்கோங்க. சமத்துவ விதி அப்படின்னா என்னென்னா, எல்லாத்துக்கும் சமமான விதி, சமமான வரி விதிக்கிறது. சரிங்களா? எல்லாத்துக்கும் சமமான வரி விதிப்பு செட் ஆகுமா? இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிப்பீங்க. நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அப்போ நானும் 20 ரூபா பே பண்ணணும், நீங்களும் 20 ரூபா வரிக்கு பே பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி எல்லாத்துக்கும் அது ஒத்து வருமா? இப்போ எளிமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது செட் ஆகுமா? அதனால் சமத்துவ விதினா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வரி விதிக்கிறது தவறு. மக்கள் மீது சுமத்தப்படுற வரி எளிமையாக கட்டுற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் நியாயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சமத்துவ விதினா என்ன? சமமாக வரி விதிக்கிறது. அப்போ சமமாக வரி விதிக்கிறது தவறுன்னு சொல்லியிருக்காரு ஆடம் ஸ்மித்து. சரிங்களா? அப்போ மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது அவங்களுக்கு எளிமையாகவும் இருக்கணும், நியாயமாக இருக்கணும். இப்போ இது எப்படி நியாயமாகும்? இப்போ எல்லாத்துக்கும் சமமான வரி அப்படின்னா 1000 ரூபா சம்பாதிக்கிறவனும் 100 ரூபா சம்பாதிக்கிறவனும் ஒரே அளவு வரி கட்டுறது அப்படிங்கிறது நியாயம் இல்லைல்ல. அப்போ எல்லாத்துக்குமே சமமான வரி அப்படிங்கிறது தவறு அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் சமத்துவ விதியில் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? நான் கொஞ்சம் வேகமாக போகலாம். நான் சொல்லிவிட்டு என்னென்ன தகவல் மட்டும் சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். சொல்லும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுங்கிறதுக்காக தான் சரி பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, உறுதிப்பாட்டு விதி. ஆமாம், நம்ம வரி டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா வரி செலுத்துபவருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மை அவங்க கொடுக்கணும்.
சரிங்களா? ஓகே நீங்க வரி செலுத்திட்டீங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க குடுக்கணும். அப்படி குடுக்குறது தான் வந்து பொருளாதாரத்த மேம்படுத்தும். ம். இந்த விதி வந்து பொருளாதாரத்தில ஒரு வீண் செலவுகள குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு டைம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். உறுதிப்பாட்டு விதினா என்னன்னா, ஒரு உறுதிப்படுத்துற தன்மை. அதாவது வரி டாக்ஸ் பே பண்ணவங்கள நீங்க பே பண்ணிட்டீங்க. இனி இப்போதைக்கு பே பண்ண தேவையில்ல. நீ நெக்ஸ்ட் இயர் தான். அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாட்டு தன்மை குடுக்கணும். அந்த மாதிரி உறுதிப்பாட்டு தன்மை குடுக்கறது வந்து ஒரு பொருளாதார வளத்த மேம்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த விதி வந்து பொருளாதாரத்தில வீண் செலவுகள குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாம வச்சுட்டு இருந்தா, அது வந்து சரியான வேவா இருக்காது இல்லையா? ஓகே. அடுத்தது வசதி விதிங்க. வரி செலுத்துவதால் பெரிய துன்பப்படாமல் மக்கள் எளிதாக வரி செலுத்தணும். ஆமா. வசதி விதினா, இந்த வரி கட்டுறதுனால மக்கள் வந்து பெரிய சிரமத்துக்குள்ளாகக்கூடாது. அவங்கனால வந்து வரி கட்டுறது அப்படிங்கிறது வந்து அ என்ன சொல்றது? பெரிய துன்பப்படாம அவங்க வரி கட்டணும். சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிக்கன விதி. வசூலிக்கிறாங்கள்ல வரி. அதுதான் இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? வசூலிக்கிற வரிய சிக்கனமா பயன்படுத்தணும். இது வந்து அரசுக்கு சொல்லியிருக்காங்க. சிக்கன விதிய பத்தி. ஓகேங்களா? இதுல ஒண்ணும் இல்ல. வரி விதிக்கிறாங்கல்ல, அந்த 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்ட ஆடம்பரமா அவர் அந்த ஆடம் ஸ்மித் சொன்ன 4 வகை வரி விதிப்பு கோட்பாடு என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஆடா இம்மிஸ் எத்தனை வகை வரி விதிப்பு கோட்பாடுகளை ஆடம் ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார்னா, ஆடா இம்மிஸ் 4 வகை. என்னென்ன வகை? ஃபஸ்ட்டு வந்து சமமாக இருக்கணும், சமத்துவ விதி. 2வது வந்து உறுதியோடு இருக்கணும், உறுதிப்பாட்டு விதி. 3வது வந்து வசதியாக இருக்கணும், வசதி விதி. 4வது வந்து சிக்கனமாக இருக்கணும், சிக்கன விதி. சரிங்களா? சமத்துவ விதினா என்ன? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வரி அப்படிங்கிறது தவறு. மக்கள் மீது விதிக்கப்படும் வரி வந்து எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? உறுதிப்பாட்டு விதினா என்ன? வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை கொடுக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுதான் வந்து பொருளாதார வளத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் வீண் செலவுகளை குறைக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வசதி விதினா என்ன? வரி செலுத்துறதுனால மக்களுக்கு பெரிய அளவில் துன்பம் இல்லாமல் அவங்க வரி செலுத்துறது வந்து ஒரு பாட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் கட்ட முடியும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிக்கன விதி அப்படின்னா என்னது? இது வந்து அரசுக்கு சொன்னது, ரொம்ப முக்கியமானது. ஆடம் ஸ்மித் சொன்ன 4 வகை வரி விதிப்பு கோட்பாட்டில் அரசுக்கு சொன்னது அப்படின்னு பர்டிகுலராக கேட்டாங்க அப்படின்னா, அரசுக்கு மட்டுமே சொன்னது எது? இந்த சிக்கன விதி தான். வாங்கின வரியை கரெக்டாக பகிர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி உறுதிப்பாட்டு விதியுமே என்ன தான், எல்லாமே வந்து வரி வரி வந்து சொல்கிறது வந்து அரசு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளோ டேக்ஸ், உங்களுக்கு இவ்வளோ டேக்ஸ். அதனால் அது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டோட இதுதான், கவர்மெண்ட்டோட அரசுக்கு சொல்கிற மாதிரி தான். இருந்தாலும் சிக்கன விதி அப்படிங்கும்போது வசூலிக்கிற வரியை சிக்கனமாக பயன்படுத்தணும். நீங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் சமத்துவ விதி போட்டு வசதி விதி எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வசூல் பண்ணீங்கல்ல, அதை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமமாக இருக்கிறது வந்து தவறு. எல்லாத்துக்கும் சமமான வரி விதிக்கிறேன், எல்லாத்துக்கும் 100 ரூபா எல்லாம் கொண்டு வந்து வரியை கட்டுங்க அப்படிங்கிறது தவறு. எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவ விதியிலையும் கற்ற வரிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுதான் பொருளாதார வளத்தை மேம்படுத்தும். இந்த விதி வந்து பொருளாதாரத்தில் வீண் செலவுகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பாட்டு விதியிலையும், வசதி விதியில் வரி செலுத்துறதுனால மக்கள் வந்து பெரிய அளவில் துன்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசதி விதியிலையும், சிக்கன விதியில் வந்து வசூலிக்கப்படும் வரியை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாங்களா? ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பாருங்க, வரி விதிப்போட வகைகள் என்னென்ன? வரி விதிக்கிறாங்க, வரி போட்டாங்கன்னா அதோட வகைகள் என்னென்ன? வரி விதிப்பு வகைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. விகிதாச்சார வரி, இது வந்து விதி இல்லை, வரி. ஆக்சுவலாக வந்து விகிதாச்சார வரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வளர் வீத வரி ப்ராக்ரெசிவ் டேக்ஸு,
தேய்வு வீத வரி ரெக்ரசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? வரி விதிப்போட வகைகள் என்னென்ன அப்படின்னா ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். ரெக்ரசிவ் டேக்ஸ் வந்து வளர்வு வீத வரி, தேய்வு வீத வரி. இது வந்து நீங்கள் ஈஸியாக வளர்வு வீத வரி, தேய்வு வீத வரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது விகிதாச்சார வரி. அது வந்து ஃபஸ்ட்டு. அப்போது இதெல்லாம் ஒன்று ஒன்று என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வரி விதிப்பு வகைகள் அப்படின்னா நீங்கள் இதை வந்து மறக்கவே கூடாது. விகிதாச்சார வரி, வளர்வு வீத வரி, தேய்வு வீத வரி. ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் விகிதாச்சார வரி அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸு. நான் இல்லை தமிழில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல வேண்டாம் அப்படின்னா இப்போவெல்லாம் வந்து ஜிஎஸ்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எதை எங்கே கேட்குறாங்கன்னு தெரியறதில்ல இப்போது. ஸோ விகிதாச்சார வரி அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸு. வளர்வு வீத வரி அப்படின்னா ப்ரொக்ரெசிவ் டேக்ஸு. தேய்வு வீத வரி அப்படின்னா ரெக்ரசிவ் டேக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு டைம் சொல்லட்டுமா? விகிதாச்சார வரினா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். வளர்வு வீத வரி அப்படின்னா ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். தேய்வு வீத வரி அப்படின்னா ரெக்ரசிவ் டேக்ஸ். ஓகே, சரி. இப்போது விகிதாச்சார விதி. இங்கேயும் பாருங்க விதியிலே எழுதியிருக்கேன். என்னமோ இதுதான் விதியாட்டிருக்கு அப்படின்னு எழுதிட்டேன் போல். சரி, விகிதாச்சார வரி அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ன்னு சொன்னோம். இது எப்படி கொடுக்குறாங்க, இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது விகிதாச்சார வரி அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக வரி விதிப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 5% எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த 1000 ரூபாய் இன்கம் வரவங்களுக்கும் 50 ரூபா வரி, 5000 ரூபாய் இன்கம் வரவங்களுக்கும் 50 ரூபா வரி. அதுதான் வந்து விகிதாச்சார வரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது விகிதாச்சார வரினா என்ன? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டேக்ஸ், ஒரே மாதிரியாக வரி விதிப்பது என்னது விகிதாச்சார வரி. ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. நீ 1000 ரூபாய் வாங்கினாலும் அதே வரி தான், 50 ரூபா வாங்கினாலும் அதே வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் 50 ரூபா கட்டணுங்க, சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியாக வரி விதிக்கிறதா விகிதாச்சார வரி. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், வளர் வீத வரி அப்படின்னா ஒருவரின் வருமானம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது இப்படி எடுத்துக்கோங்க, ஒருவரின் வருமானம் வளர வளர வரியும் அதிகமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேய்வு வீத வரி அப்படின்னா என்னது? வளர்வு வீத வரிக்கு ஆப்போசிட்டுங்க தேய்வு வீத வரி. அதிக வருமானமாக இருந்தாலும் சரி, குறைஞ்ச வருமானமாக இருந்தாலும் சரி, சேம் டேக்ஸ் கட்டணும். அப்போ கிட்டத்தட்ட விகிதாச்சார வரியும் தேய்வு வீத வரியும் ஒரே மாதிரி இருக்கும். விகிதாச்சார வரியிலையும் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே மாதிரியாக வரி விதிப்பதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேய்வு வீத வரியிலையும் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே மாதிரியான வரின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போது இதை இன்னொரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்கள். வரி விதிப்போட வகைகள் என்னென்ன? விகிதாச்சார வரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வளர் வீத வரி, ப்ராக்ரெசிவ் டேக்ஸு, தேய்வு வீத வரி, ரெக்ரசிவ் டேக்ஸு. விகிதாச்சார வரியும் தேய்வு வீத வரியும் ஒரே மாதிரியான வரி விதிப்பது. நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, நீ எவ்வளவு உனக்கு வருமானம் வருது அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சேம் டேக்ஸ் தான். உனக்கும் நீ விகிதாச்சார வரியிலையும் இப்போ 1000 ரூபா வருமானம் வாங்குறவனும் 500 ரூபா வருமானம் வாங்குறவனும் ஒரே அளவு வரி கட்டணும். அதே மாதிரி தேய்வு வீத வரியிலையும் சேம் டேக்ஸ் தான், விகிதாச்சார வரியிலையும் சேம் டேக்ஸ் தான். பட் வளர்வு வீத வரியில் மட்டும் நீ வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா வரி அதிகமாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? இவ்வளோதான் சிம்பிளாக. இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வரி விதிப்போட வகைகள் என்னென்ன? விகிதாச்சார வரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, வளர் வீத வரி, ப்ராக்ரெசிவ் டேக்ஸு, தேய்வு வீத வரி, ரெக்ரசிவ் டேக்ஸு. விகிதாச்சார வரியும் தேய்வு வீத வரியும் சேம், ஒரே மாதிரி. அதாவது நீ வந்து என்ன பண்ணுற, நீ எவ்வளோ உனக்கு வருமானம் வருது என்னெல்லாம் கிடையாது. நீ எவ்வளோ வருமானம் வந்தாலும் ஒரே மாதிரியாக நீ வரி கட்டணும் அப்படிங்கிறதான் விகிதாச்சார வரியும் தேய்வு வீத வரியும். பட் வளர் வீத வரி மட்டும் நீ வருமானம் அதிகமாக இருக்கும்போது வரி அதிகமாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, அந்த வரியில் இப்போ வரியெல்லாம் எல்லாம் சொல்லி வசூல் பண்ணிட்டாங்க. அந்த வாங்கின வரியை என்னெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நலவாழ்வுக்கு செலவு பண்ணுறாங்க, சுகாதாரம், சமூக நல பாதுகாப்பு,
அதுக்கு வந்து வரியில் நிதி வந்து செலவு பண்ணுறாங்க. நம்ம கிட்டேருந்து வசூல் பண்ணுற வரியில் வந்து நலவாழ்வு அதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. சுகாதாரம், சமூக நல பாதுகாப்பு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருந்து வாங்குகிற கலெக்ட் பண்ணுற வரியில் அதிக அளவு எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கல்விக்கு செலவு பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்மக்கிட்ட வசூல் பண்ணும் வரியில் அதிக அளவு எங்கே செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கல்விக்காகத்தான் அதிக அளவு ஒதுக்கப்படுகிறது நிதி. வரியில் வந்து கல்விக்காகத்தான் அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஆட்சி நிர்வாகத்துக்காக. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு ஆட்சி வந்து கண்டிப்பாக அந்த நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற வரியை ஒரு ஆட்சியோட நிர்வாகத்தை மேம்படுத்த தான் செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? ஆட்சியோட நிர்வாகம்னா நாட்டோட நலனுக்காகத்தான் வந்து, அதாவது ஆட்சி நிர்வாகம்னா என்னது, அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நாட்டோட நலனுக்காக தான் செலவு பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போது நம்மக்கிட்ட இருந்து வாங்குகிற வரியை எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க? நலவாழ்வு அப்படிங்கிற ஒரு இதில் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க? சுகாதாரம், சமூக நல பாதுகாப்பு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அதே சமயத்தில் கல்வி அப்படிங்கிற ஒரு பிரிவில் எதுக்கு செலவு பண்ணுவாங்க? அதிகளவு வரி வந்து அந்த கல்வி அப்படிங்கிறதுக்காக தான் ஒதுக்குறாங்க. ஓகே. அதே மாதிரி ஆட்சி நிர்வாகம், அந்த ஆட்சி நிர்வாகத்தில் எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நாட்டோட நலனை மேம்படுத்துறதுக்கு தான் ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிற இதில் வந்து நம்மக்கிட்ட இந்த வாங்கின வரியை வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது நலவாழ்வு, கல்வி, ஆட்சி நிர்வாகம் இதுக்கெல்லாம் ஒதுக்குறாங்க அந்த நிதியை. அப்படி இருக்கும்போது சுகாதாரம், சமூக நல பாதுகாப்பு, கல்விக்கு வந்து அதிக அளவு வரி ஒதுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆட்சி நிர்வாகத்தில் எதுக்காக ஒதுக்குறாங்க? நாட்டோட நலனுக்காக, நாட்டோட நலனை மேம்படுத்த ஒதுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது நினச்சிருக்கலாம், ஏன் ஒரு வீடியோ அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் எடுத்து ஒரு டாபிக் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து எனக்கு ஈஸியான வே தான். பட் என்னுடைய பேட்சில் வந்து ஒரு 4-5 பேர்த்தோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு எங்களால் வந்து அடுத்து போனால் தான் போர் அடிக்காமல் இருக்கும். ஏதாவது சில விஷயங்கள் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மைண்டில் நிற்காமல் போயிடும். அதனால் சின்ன சின்ன டாப்பிக்கை குட்டி குட்டி டாப்பிக்கை ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே முடிச்சு நீங்கள் எத்தனை வீடியோ வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தான் நான் ½ அன் ஹவர்னா டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? எனக்கு இன்னும் வந்து ஒரு 3 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேகமாக கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கே வந்து இந்த வரி அப்படிங்கிற சில டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற இதையே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி போகக்கூடாது. அப்படி போனால் ஆகாது. நமக்கு ஓரளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு 2 டைம் 3 டைம் சொல்லும்போது, ஏன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து கேட்குறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக டைம் ஒதுக்கியெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை 2-3 டைம் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா 28 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வீடியோவில் அடுத்து அது சம்மந்தமான அடுத்த இன்னும் கொஞ்சம் வரியிலேயே இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் படித்ததை தெளிவாக படித்தோமா? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக படித்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2 பேஜ் படித்தாலும் நீங்கள் படித்ததை உங்களுக்கு புரிஞ்சுதா, உங்களுக்கு மனசில் நிறுத்த முடிஞ்சுதா அப்படிங்கிறதா நமக்கு விஷயம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எங்கே இல்லை, நம்ம இப்போ மார்ச்சில் இல்லை, மார்ச்சு என்ன சொல்கிறது, மார்ச் மந்தில் இல்லை, இப்போ பிப்ரவரியில் இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த பிப்ரவரி டு மார்ச் அப்படிங்கிற மந்த்தை வந்து நம்ம செலவு பண்ணி நம்ம இந்த டாப்பிக்கை கற்றுக்கலாம். இப்போது இதுவே வந்து நீங்கள் போய் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு ஆகஸ்ட் இல்லை ஒரு மே மந்த்து தான் நீங்கள் புக் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்படியெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. ஒரே ஒரு தடவை கடன் எல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் போக முடியும். சரிங்களா? நம்மளும் லாஸ்ட் இயர் ரிவிஷன் பேட்ச் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த ரிவிஷன் பேட்ச் வந்து எவ்வளோ வேகமாக போச்சு அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா தான் அந்த ரிவிஷனே ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய ரிவிஷன் பேட்ச்சு அப்படிங்கிற ஒரு அந்த இதே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதில் வந்து ரிவிஷன் பேட்சில் இருந்தவங்க தான் வந்து ஐயோ நீங்கள் உங்களோட ஆடியோவை கேட்டு நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கிட்ட நெருக்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
ஆனால் அதுக்கு ஒரு அடித்தளம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி கொடுத்த கிளாஸ் வீடியோஸ் தான். சரிங்களா? நீங்கள் வேணால் ரிவிஷன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணதுனால நான் வந்து கிட்ட நெருக்கி வந்துட்டேன், எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா, நம்ம கிளாஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்டீங்கல்ல, அதுதான். சரிங்களா? நம்ம பொறுமையாக தான் கொடுத்துருப்போம் கிளாஸ் வீடியோஸ். இருந்தாலுமே நமக்கு இவ்வளோ டைம்லாம் போன இயர்லாம் இல்லைல்ல. இவ்வளோ டைம் இல்லை. நமக்கு வந்து கரெக்டாக 5 மந்த்ஸ் தான் இருந்துச்சு. அப்போலாம் வந்து கிளாஸ் வீடியோஸ்லாம் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. நான் வந்து டக்குன்னு புக் எடுத்து கடன்னு ரீட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போலாம் சொல்லுவீங்க ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த டைம் வந்து இவ்வளோ எனஃப் உங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நான் இந்த வேலைகளை பண்ணி கொடுத்துட்ருக்கிறது. அதனால தான். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி நான் நோட் போட்டு எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்க முடியல. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. நம்ம அட்வான்ஸாக ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுறோம். நம்ம எல்லாமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக வழிவகுத்து கொடுக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.